மாணவர்கள் சரியாக படிக்காத காரணத்தினால பரீட்சைக்கு வராமல் கட்டடிச்சிட்டு படத்துக்கு போனாங்களாம். படம் முடிஞ்சதும் ட்ரெஸ்ஸில் சேர அள்ளி பூசிக்கிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட போனாங்களாம். அவர்கிட்ட, சார், காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பரீட்சைக்கு வந்துடலான்னு நினச்சோம். வர்ற வழியில் பைக் பஞ்சர் ஆகி 3 பேரும் சேத்துல விழுந்துட்டோம். எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டாங்களாம். தலைமை ஆசிரியரும் அதை புரிஞ்சுக்கிட்டு 3 நாள் அவகாசம் கொடுத்தாராம். 3 நாள் கழித்து 3 பேரும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்களாம். 3 பேரையும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சாராம். கேள்வித்தாளில் 4 கேள்வி தான் இருந்துச்சாம். முதல் கேள்வி, யாருக்கு கல்யாணம்? 2வது கேள்வி, கல்யாணம் எங்கே நடந்துச்சு? 3வது கேள்வி, மாப்பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு? 4வது கேள்வி, எந்த பைக்கில் போனீங்க? கண்டிஷன்னு போட்டு பதில்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சாம். யதார்த்தமாக நம்புகிறவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். நம்ம ஏமாறும்போது தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு புரியும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு மனுஷன் சாலையோரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருந்தாராம். ஒரு நாள் திடீர்னு அவர் கடைக்கு எதிரில் ஒரு பெரிய கடை திறக்கப்பட்டுச்சான். அந்த புது கடை உரிமையாளர் ஒரு பலகையை வச்சாராம், 1 லிட்டர் நெய் 300 ரூபா மட்டுமே அப்படின்னு. உடனே இந்த சின்ன கடை உரிமையாளரும் ஒரு பலகையை வச்சாராம், 1 லிட்டர் நெய் 280 ரூபா மட்டுமே அப்படின்னு. மறுநாள் அந்த எதிர்கடை உரிமையாளர் அந்த பலகையை எடுத்துட்டு மற்றொரு பலகையை வச்சாராம், 1 லிட்டர் நெய் 260 ரூபா மட்டுமே அப்படின்னு. உடனே இந்த சின்ன கடை உரிமையாளரும் அவரோட பலகையை புதுப்பிச்சாராம், 1 லிட்டர் நெய் 240 ரூபா மட்டுமே அப்படின்னு. இப்படி இவங்க தினமும் செய்கிறத பார்த்த ஒரு மனுஷன் அந்த சின்ன கடை உரிமையாளர்கிட்ட போய் அறிவுரை சொன்னாராம், தம்பி, அது ஒரு பெரிய கடை, அது நஷ்டத்தை தாங்கும். ஆனால் நீங்களோ சின்ன வியாபாரி, நீங்கள் அவங்க கூட ரொம்ப நாள் போட்டி போட முடியாது. அதனால் அவங்க கூட உங்களை ஒப்பிடாதீங்க, வீணாக போராடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சின்ன கடை உரிமையாளர் அந்த மனுஷனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு பதில் சொன்னாராம், அண்ணா, நான் நெய் விற்கிறதே இல்லை. அவங்க எவ்வளோ தூரம் விலையை குறைச்சிக்கிட்டே போகிறாங்கன்னு நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா என்னோட மனைவி அங்கே நெய் வாங்க விரும்புகிறா அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. போர்டில் 1000ன்னு பெருசாக எழுதிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு மாணவனை கூப்பிட்டு அந்த ஆசிரியர், இது எவ்வளவு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மாணவன் ரொம்ப நம்பிக்கையோட, கேள்வி இவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு 1000 அப்படின்னு பதில் சொன்னானா. இப்போ அந்த ஆசிரியர் இன்னொரு 0வை அந்த எண்ணுக்கு வலது பக்கத்தில் போட்டு இது எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த மாணவன் 10,000 அப்படின்னு பதில் சொன்னானா. ஆசிரியர் இன்னொரு 0வை அந்த எண்ணுக்கு இடது பக்கத்தில் போட்டு, தம்பி, இது எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மாணவன் அதே 10,000 தான் அப்படின்னு பதில் சொன்னானா. உடனே ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து, தம்பி, பாத்தியா, ஒரு முக்கியமே இல்லாத எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணுடைய பின்னாடி தொடர்ந்து போகும்போது அதோடைய மதிப்பு உயருது. அதே எண் முக்கியம் வாய்ந்த எண்ணுக்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதோட மதிப்பு ஒன்றுமே இல்லாமல் போகுது. இது மாதிரி தான் ஒரு ஆசிரியராகிய எனக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவும். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து போகும்போது அவனுடைய மதிப்பு எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாகும். அதுவே எதிர்மாறாக அமைஞ்சா என்ன நிகழுங்கிறத உன்னால் இப்போ உணர முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இது வகுப்பறை விதி மட்டும் இல்லை, வாழ்க்கையோட விதிமுறையும் கூட. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.